பேராசிரியர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதை நோக்கி நகரும்னு பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதெல்லாம் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஒரு நாடு எந்த ஒரு காரணமே இல்லாமல் இன்னொரு நாட்டின் மீது தொடர்ச்சியாக ஒரு 25-30 ஆண்டுகளாக ஒரு பயங்கரவாதத்தை, ஒரு தீவிரவாதத்தை ஏவி விடுகிற போது அதற்கு ஒரு தக்க சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அல்லது பார்வையில் இது ஒரு மிக சரியான பதிலடியாகத்தான் இருக்கும். இது இந்தியா மட்டுமல்ல, இது எந்த நாட்டிற்கு நாளைக்கு அமெரிக்காவிற்கு நடந்திருந்தாலும் இந்த அமெரிக்கா இதை திருப்பி செய்திருக்கும். அதற்கான வரலாறும் இதற்கு முந்தி இருந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒசாமா பின்லாடனை 2011 என்ன மாதிரியாக அவர்கள் ட்ராக் பண்ணி அவர்கள் அழித்தொழித்தார்கள் என்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக என்ன இதில் சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாள் 2 நாள் நடந்த நிகழ்வாக இதை பார்க்க முடியல. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, இன்றைக்கி உலக நாடுகளினுடைய பார்வைகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. உலக நாடுகள் எல்லாம் போரை விரும்பலை. இந்தியா என்ன போருக்காக தயாராக இருக்க போது? இல்லை, போரை யாருமே விரும்புறதில்லை. அமைதியை நோக்கி போகணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நெருக்கடியில் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. அப்போ ஒரு நெருக்கடி தரப்பட்டிருக்கிறது. சர்வதேச நிலையில் ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக ஒரு நாடு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற போது அந்த பயங்கரவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ அப்படி வரும்போது கட்டாயம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி இதில் இராணுவத்திற்கோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் எதை துல்லியமாக தாக்க வேண்டுமோ அவர்கள் இலக்கு என்ன நிர்ணயித்தார்களோ, இந்தியாவில் இராணுவம் நிர்ணயித்ததோ அந்த இலக்கில் துளி அளவு கூட சிதறிவிடாமல் அந்த இலக்கை வெற்றிகரமாக முடித்திருக்கார்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இதில் என்ன பொருளாதார ரீதியிலான சிக்கல் வரப்போகிறது அல்லது ராஜதந்திர ரீதியிலான உறவுகளில் என்ன மாதிரியான சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாம் வரும் என்கிறதெல்லாம் உண்மையிலே இருக்கத்தான் செய்கிறது. இதில் பொருளாதார தடை, பொருளாதார பிரச்சனை என்று பார்க்கிற போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட நிலையில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை எல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு இல்லைன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சிந்து நதி நீரை இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுக்கிறது. நதி நீர் குடிக்கிற தண்ணியை நிறுத்துகிறோம். அப்போ அதற்கே அவர்களால் தாங்க முடியவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இதுவே தாங்க முடியவில்லை என்று சொன்னால் இது தொடர்ச்சியாக இந்த பொருளாதார தடைகளை விதிக்கிற சூழ்நிலை வந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலையை பாகிஸ்தான் மேலும் மேலும் எதிர்கொள்வதற்கு அது தயாராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது. சொன்னது மாதிரி எல்லா உலக நாடுகளும் இந்த பயங்கரவாதத்தை கண்டனம் தெரிவிக்கிறது, கண்டிக்கிறது. நாங்கள் இதற்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல என்கிற ஒரு சூழ்நிலையை எல்லா நாடுகளும் பேசுகிற அளவிற்கு இந்தியா இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது ஒரு வெற்றிகரமான ஒரு மூவ் தான். இதற்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இது சற்று சவாலை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதையெல்லாம் முடிவு செய்துதான் இந்திய ராணுவம் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். என்ன மாதிரி சவால் இருக்கும்? அதான் அடுத்து இப்போ நம்ம என்ன ஒன்று செஞ்சுருக்கோம். இப்போ அமெரிக்காவும் இதற்கு இந்த ஒசாமா பின் லாடனை தாக்குனார்கள். நமக்கும் அவர்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இன்றைக்கு இராணுவ வீரர்களோ இராணுவமோ நேரடியாக களத்தில் இறங்கவில்லை. நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் முழுக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நாம் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறோம். அப்போ நீங்கள் புல்வாமாவில் பாருங்கள், அபிநந்தன் போகிறாரு, உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு. திருப்பி மீட்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் சில சமாதான சூழ்நிலைகளை நோக்கி நகர வேண்டிய நெருக்கடி அன்றைக்கு இந்தியாவுக்கு இருந்தது. ஏனென்றால் அவரை மீட்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரியான சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. உக்காந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஏவுகணைகளின் மூலம் அதிநவீன கருவிகளின் மூலம் நம்ம இன்றைக்கி அந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம எட்டி போயிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் சார்ந்து போனாலும் கூட என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், என்ன உடைமை சேதம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது, என்ன உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பயங்கரவாத அமைப்புகளை தவிர பொதுமக்கள் நிலையில் அல்லது நாட்டிற்கோ இராணுவத்திற்கோ என்ன மாதிரியான சேதம் நாம் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கல. உலக நாடுகள் எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அப்போ சர்வதேச அளவில் சர்வதேச நிலையில் இந்த தாக்குதல் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லுது, என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்க்கிற போது உண்மையிலேயே பயங்கரவாதத்திற்கு எதிராக என்ன மாதிரியான நெருக்கடிகள் சூழ்நிலை வந்தாலும் இந்தியா தகுந்த பதிலடியை தக்க நேரத்தில் தக்க சூழ்நிலையில் கொடுக்கும் என்பதற்கு ஒரு மிகச் சரியான ஒரு மெசேஜை கொண்டு போய் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில் சேர்த்திருக்கிற காரணத்தால் தான் நமக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது மாதிரி சைனா முற்றிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு.
ஆக சைனாவே இன்றைக்கு ஒரு பக்கம் கீழே இறங்கி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையோ அல்லது மிகப்பெரிய வலுவான எதிர்ப்புகளையோ இந்தியாவிற்கு எதிராக தெரிவிக்கவில்லை. அதற்கு இன்னொரு காரணம் பொருளாதார ரீதியிலான சிக்கல் சைனாவிற்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு என்ன மாதிரியான பொருளாதார நெருக்கடிகளை, வரி விதிப்புகளை செய்கிறார். அப்ப அதற்கு வருகிற போது சைனாவிற்கு இந்தியாவினுடைய சந்தை மிகப்பெரிய காலமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சைனா பாகிஸ்தானை நோக்கி ஆதரவான ஒரு நிலையை போக முடியாத ஒரு நெருக்கடியை இன்றைக்கு இந்தியா ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறதுல உண்மையிலே ராஜதந்திர ரீதியில் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதுக்கு அடுத்த கட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படலை, எல்லாமே ரைட்டு, பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். திருப்பி இது என்ன மாதிரியான தாக்குதலை, அல்லது நீங்கள் சொன்னீங்கல்ல இது போரை நோக்கி நகர்த்துமா, நகராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா பாகிஸ்தானுடைய வரலாறை நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு நிலைமையில பொருளாதாரத்தில் அல்லது மற்ற எல்லாத்திலும் சின்னாபின்னமாய் கிடக்கிற சூழ்நிலைகளால் அவங்க அடங்கியிருக்காங்க. இல்லாட்டி உடனடியாக நீங்கள் இந்தியாவின் மீது இப்போ அப்பம் பாருங்க, இப்போ எல்லையில் வந்து சாதாரண மக்கள் மீது சில தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க, அறிவிப்பு வருது, செய்திகளை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வருகிற போது திருப்பி தாக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நாம நீங்கள் சொன்னீங்கல்ல பாதுகாப்பு குறைபாடு, பகல்காமில் சிக்கல் இருக்கிறது, இதையெல்லாம் மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எல்லையை 2 மடங்கு 3 மடங்கு விழிப்புணர்வோடு நாம் வந்து இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அந்த புள்ளியை நோக்கி அடுத்த கட்டத்தில் இராணுவம் பயணிக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.